அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தினந்தோறும் சில பக்கங்களாவது குர்ஆன் ஓதாமல் அந்த நாளை கடந்து விடாதீர்கள். அன்றைய தினத்தில் நீங்கள் சம்பாதித்த மிக சிறந்த வருமானம் நீங்கள் ஓதிய குர்ஆன் பக்கங்கள் மட்டும்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். தினம் தினம் குர்ஆன் ஓதி நன்மை சேர்ப்போமாக. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சண்டையிட்டுக் கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி போய்விடுகிறார்கள். மகளே, அன்பு மகளே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று மகளே மருமகன் என்று கேட்கும்போது அவர் சண்டையிட்டு போய்விட்டார். அவர் இனி வரமாட்டார் என்று சொல்லும்போது மகளை திட்டுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பு மகளே, அதாவது மருமகனிடம் நீ சண்டையிட்டு இருந்தால் அது ஜனாசா தொழுகை கூட நான் வைக்க மாட்டேன் என்று சண்டையிட்டு அவர்களை திட்டிவிட்டு மருமகனை தேடி சென்று விடுகிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி செல்லும்போது அவர்கள் மண்ணில் புதையுண்டது போல் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண்ணில் தட்டிவிட்டு அவர்களை எழுப்பிவிட்டு மண்ணின் மைந்தனை எழுந்திரு என்று அவர்களை சமாதானப்படுத்தி எழுப்பி தன் மகளிடம் கொண்டாந்து அழைத்து கொண்டு ஒப்படைத்துவிட்டு சண்டையிட்டு கொண்டாலும் உடனே சமாதானமாகிக் கொள்ளுங்கள், அதுதான் அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்று அவர்களை சமாதானம் செய்து வைத்துவிட்டு சென்று விடுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட தியாக செம்மலாகி வாழ்ந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த நிலைமை என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சண்டையிட்டு கொண்டு எத்தனை நாளாக பேசாமல் இருக்கின்றோம்? எவ்வளவு நாள் பேசாமல் இருக்கிறோம்? அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு அல்லாஹ் நரகத்தில் தான் நம்மளை வைப்பான். நம்மளுக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்க மாட்டான். கூட பிறந்த சகோதரிகளிடம் பேசாமல் இருந்தால் கூட நமக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே நாம் இந்த உலகத்தில் வாழும் கொஞ்ச காலமாவது நல்ல விதமாக நல்லபடியாக அனைவரிடம் இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் இதில் துளியளவாவது நடந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய நன்மைகளையும் கணவன் பேச்சை கட்டுப்பட்டு நடப்போமாக. நிறைய நன்மைகளை சம்பாதிப்போமாக. மறுமைக்காக நிறைய வாழ்வோமாக. ஆமேன் ஆமேன்.